Hi friends, IPL 2025 match number 59 LG vs RCB இந்த மேட்ச்க்கான ஃபுல் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ சிஎஸ்கே மேட்ச்லேயே வந்து கிராண்ட் லீக் ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. நிறையா பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் இருந்தாங்க. ஸ்டாட்ஸ் வைஸ் மேட்சுமே போச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் பற்றி பார்த்துடலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்மளுக்கும் பூஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோவும் பூஸ்ட்ன்றது ஆகும். நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கும் வீடியோவை சஜஸ்ட்ன்றது பண்ணும். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9வது மே, ஏப்ரல் கிடையாது, மே 7:30 மேட்ச்சு. ஏக்நாத் ஸ்டேடியம் லக்னோவில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ ஏக்நாத் ஸ்டேடியம் பற்றி எல்லாத்துக்குமே ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். பழைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் ஸ்கோர் கார்டு எடுத்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் எப்படி இந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் பிச்சு தான் உங்களுக்கு ஸ்லோவாக போகும். அதாவது ரன்ஸ் போகும். உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் 165+, 170+ ஸ்கோருன்றது போகும், இல்லை 180 கூட போகலாம். பட் விக்கெட் ஆவரேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி இந்த வென்யூவில். பர்டிகுலராகவும் ஏர்லியராக ரொம்ப ஸ்விங் அண்ட் சீம்ன்றதெல்லாம் இருக்காது. பேட்ஸ்மேன்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பேட்ஸ்மேன்ஸ்னால் தாண்டி வந்துடுவாங்க. ஸ்பின்னர்ஸ் மிடில் 1 or 2 விக்கெட்ஸ் மட்டுமே எடுக்க முடியும். விக்கெட் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு இன்னிங்ஸ்க்கு 5 இல்லை 6 விக்கெட் மட்டுமே விட்டுருக்காங்க டீம்ஸு. ஸோ ஒரு ஸ்லோவாக போகும். டாட் பால்ஸ் அதிகமாக வரும், ஆனால் விக்கெட்ஸ் விழுகாது. டாட் பால்ஸ் அதிகமாக வரும். பேட்டர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அதிக பால் ஆடுவாங்க. ரன்ஸ் வந்து ஒரு 180+ போகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்லோ பிச்சாக தான் இருந்திருக்கு இது வரைக்கும் ஏக்நாத் ஸ்டேடியம். ஸோ டோட்டல் மேட்ச் 18 மேட்ச்சில் 165+ ஸ்கோர் போயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர். ஃபஸ்ட்டு பேட்டிங் 8 டைமும், செகண்ட் பேட்டிங் 10 டைம் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங் டீம் கொஞ்சம் அதிகமாகவே 2 மேட்ச் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டீம்ஸை பொறுத்து தான் இந்த மேட்ச்ன்றது போகும். பெரிய உள்ள டிஃப்ரென்ஸ்ன்றது இல்லை. லக்னோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஆர்சிபியாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் பிளேஸ் இல்லை செகண்ட் பிளேஸை தக்க வச்சுக்க பார்ப்பாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். அப்போ தான் அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸில் 2 சான்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ குவாலிஃபயர் அண்ட் எலிமினேட்டர் ரெண்டுமே ப்ளே பண்ணலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போயிட்டாங்க. சிஎஸ்கே லாஸ்ட்டில் வின் பண்ணி விட்டனால லக்னோவுக்கு அவங்களுமே வெளியே போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம ஆல்ரெடி டாப் 4 கிட்ட வந்துருச்சு. எம்ஐ, ஜிடி, ஆர்சிபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸு, அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த 5 டீம் தான் காம்படிஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எம்ஐ இல்லைனா டெல்லி கேபிட்டல்ஸ் 2 டீமில் ஏதாவது ஒரு டீம் 4வது பொசிஷன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 மேட்ச்சில் 150 கீழேயும் போயிருக்கு. லோ ஸ்கோரிங் கேமாகவும் போயிருக்கு இந்த கிரவுண்டில். ஸோ அதிகபட்சமாக உங்களுக்கு 5 மேட்ச்சில் ஒரு 170 ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அந்த டீம்ஸை கம்பேர் பண்ணி தான் அந்த கிரவுண்டை வச்சு எப்படி ப்ளே பண்ணுறாங்க அந்த டீம்ஸ் அப்படின்றப்போ இந்த டீம் டேவிட் ஏர்லியராக அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா ஒரு ரன்ஸை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஆர்சிபி ஒரு 180+ போகலாம். லக்னோவில் அந்த மாதிரி பிளேயர்ஸ் யாரும் இல்லை கடைசியில் ப்ளே பண்ணுறதுக்கு. டேவிட் மில்லருமே சுத்தமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப டீம்ஸை கம்பேர் பண்ணி மட்டுமே போகும். ஆனால் விக்கெட் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி 5-6 விக்கெட்டுன்றதை விட்டுருக்காங்க. பழைய ஸ்கோர் கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ 4 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 வரைக்கும் போயிருக்கு ஸ்கோருன்றது. ஸோ பார்க்கலாம். அடுத்து பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்துலாம். அதில் பார்த்தாலே உங்களுக்கு விக்கெட் ஆவரேஜ் கம்மியாக இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் ஸ்டேடியமில் 18 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 137 பேசஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க. 83 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ மிடில் 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸ்பின்னுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிக டாட் பால்ஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸ்பின்னர்ஸு. ஸோ திக்வேஷ் சிங்கு. ஸோ இந்த மேட்ச் ரவி பிஷ்ணை ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரவி பிஷ்ணை வந்து பார்த்தீங்கன்னா இன் பர்டிகுலரில் இந்த லக்னோ கிரவுண்டில் மட்டுமே நல்லா பண்ணிட்டு இருந்தார். இந்த சீசனில் அதுவும் போச்சு. பட் அவர் யூஸ் பண்ணுறாங்களா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 137 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஏர்லியராக விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பவுலர்ஸ் இருந்தால் ஏர்லியராக ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டெத் பவுலிங் தான் அதிக விக்கெட்டுகள் விழுகும். மிடில் போகிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்மே கொஞ்சம் விக்கெட்ஸ்ன்றது ட்ராப் பண்ணுறது ஆகும். ஸோ இதுதான் வந்து இது. நம்ம இப்போ ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே கேகேஆர் மேட்சோட ரிசல்ட்ஸை வந்து பார்த்துடலாம். நான் ஸ்டார்டிங்காக அந்த ஐபிஎல் இந்த மாதிரி காட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஷோ பண்ணலை. ஃபுல்லாக ஸ்டாட்ஸ் அந்த மேட்ச்க்கானதை பார்த்தோம். ஸோ இந்த ஹை ஸ்டாட்ஸ் லோ ஸ்டாட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு முழுக்க ஒரு ஸ்டாட்ஸ் வைஸ் போன மேட்சாக இது அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே உங்களுக்கு இதில் 5, அதுக்கப்புறம் 9, 11 பிளேயர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஹை ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 11 பிளேயர் தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் ட்ரீம் டீமு. அன்ஜுல் கம்போஜ், உங்களுக்கு அங்கீஷ் ரகுவன்சி, அதுக்கப்புறம் ரிங்கு சிங், இவங்க 3 பேர் மட்டுமே ட்ரீம் டீம்லேருந்து மிஸ்ஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நரேனு, சிவம் தூபே, ரஹானே, பிராவிஸு, வருண் சக்கரவர்த்தி, வைபவ் ஒராரா நான் அழுத்தி சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. இவரெல்லாம் நம்ம அவ்வளோவா மதிக்க மாட்டோம். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதிகமாக ட்ரை பண்ண மாட்டோம். நீங்கள் ட்ரை பண்ணலான்னு அதே மாதிரி அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார். சொதப்புனார். பட் விக்கெட்ஸ்ன்றது எடுத்து பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துருச்சு ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும். அஷித் ராணா, அதுக்கப்புறம் வந்து நூர் அகமது, இவங்க எல்லாருமே வந்து ட்ரீம் டீமில் இருக்காங்க. கேப்டன் வைஸ் பார்த்தீங்கன்னா நானே பிராவிஸை தான் கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து ட்ரீம் டீமு. இது என்னோடய டீம் கிடையாது. இது வந்து ட்ரீம் டீமு. என்னோட டீமில் நான் பிராவிஸை தான் கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தேன். வருண் சக்கரவர்த்தியை ஒய்சியாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக போட்டிருந்தேன். நூர் அகமது வந்துட்டார் உங்களுக்கு கேப்டனாக. நான் ஆப்போசிட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். வருண் சக்கரவர்த்தி அவங்களோட கேகேஆரில் இருக்கக்கூடிய ஸ்பின்னராக ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தான் மேட்ச்ன்றது போச்சு. ஸ்டாட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நான் என்னென்னா உங்களுக்கு ஸ்டாட்ஸ் இருக்கும் இந்த மேட்ச்சுக்கு, லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் எவ்வளோ ஸ்டாட்ஸ் இருக்காங்க எல்லாமே எடுத்து கொடுத்துட்றேன்.
அதை வச்சு யூஸ் பண்ணி தாராளமாக வின்னுன்றது பண்ணலாம். ஸ்மால் லீக்ஸ்க்கு இன்னுமே பெட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஓன் டீம்ஸ் போகிறவங்க வீடியோ பார்த்து சூப்பராக ப்ளே பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓன் டீம் போட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோஸ் பேசுகிறதுலேருந்து அப்படியே மாற்றாக டீமை டெலகிராமில் நம்ம கடைசி நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகி டீம் மாற்றி எடுத்துகிறோம். ஸோ நீங்கள் வீடியோஸ் வைஸ் போனீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அதை யோசிச்சு டீம்ஸ் எடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேண்டஸியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ 11 பிளேயர் ஸ்மால் லீக்ஸ் ப்ளே பண்ண முடியல, அது கொஞ்சம் லாஸ் போகுது. ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர்ஸ்லாம், அதாவது யூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன் டியோவில் இருக்குது. அதுக்கு பேராக ஃபேண்டஸியில் தான் கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் வந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்லாம் விராட் கோலி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி விராட் கோலி தான் சூஸ் பண்ணாங்க எல்லாருமே. அவருக்கு தான் கொஞ்சம் ஸ்டாட்ஸுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்போ. அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங் இல்லை மேலே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா பவுலிங்கில் புவனேஷ்குமார், எஸ் தயால், திக்வேஷ் சிங், ஆவேஷ் கானா ட்ரை பண்ணியிருக்காங்க. மயங்க் யாதவ் கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. நீங்கள் மயங்க் யாதவ் சூஸ் பண்ணி பிளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு பிளேயரை கரெக்டாக செலக்ட் பண்ணால் போதும், சூப்பராக ப்ராஃபிட் போகலாம். நல்லா ப்ராஃபிட்லாம் போயிட்டுருக்கு. டெலிகிராமில் நம்மளோட வின்னிங்ஸையும் ஃபைனல் சாய்ஸுமே கொடுப்போம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட சாய்ஸ்லையும் போய்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக் ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டியோ ப்ரோவில் நீங்கள் 2 பிளேயர் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம், ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர். ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்குது. யூஸ்ஃபுல்லான ஆப்பு, யூஸ் பண்ணிக்கோங்க. ராகுல் பிளேயினோட ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜேக்கப் பத்தல் அண்ட் லுங்கி இங்கிடி தான் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபில் சால்ட் கூட தெரியல, பட் ஹேசில் கூட பிளே ஆஃப்ஸ்க்கு அப்போ தான் உள்ளே கொண்டு வருவாங்க. பிளே ஆஃப்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் தான் உள்ளே கொண்டு வருவாங்க. அது வரைக்கும் லுங்கி இங்கிடி தான் ப்ளே பண்ணுவார். ஹேசில் கூட ரெஸ்ட்டில் தான் இருப்பார். இன்னும் சில பிளேஸ் ரெஸ்ட்டாக இருக்கான சான்ஸுமே இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஜேக்கப் பத்தல், விராட் கோலி, ரஜத் படிதார், குர்னால் பாண்டியா, ரொமாரியோ ஷெர்பர்ட், டிம் டேவிட், அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா. உங்களுக்கு படிக்கல் வந்து அவுட் ஆஃப் த ஐபிஎல் டியூ டு இன்ஜுரி, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரினால் ரூல்ட் அவுட் ஆகிட்டார் படிக்கல். ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் ஆர்சிபியில் இருந்தார். இப்போ ஜேக்கப் பத்தல் உள்ளே வந்திருக்காரு. ஸோ படிக்கல் வெளியில் போயிட்டார். ஸோ இப்போ மயங்க் அகர்வாலை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இல்லை ஸ்வாதிக் சிக்காரா விராட் கோலியோட சிசிஎஃப்ல உள்ளே ப்ளே பண்ண வைக்கிறாங்களா, இல்லை மயங்க் யாதவே எடுத்தோடனே உள்ளே ப்ளே பண்ண வைக்கிறாங்களான்றது தெரியல. பட் மயங்க் யாதவ் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக மயங்க் யாதவ் மேலே டாப் ஆர்டரில் தான் பேட்டிங் வருவார். படிக்கல் எங்கே ஆனாரோ ஒன் வரதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்கும். லுங்கி இங்கிடி, அதுக்கப்புறம் புவனேஷ்குமார், எஸ் தயால், ஸ்ரேயாஸ் சர்மா, இதுதான் அவங்களோட ப்ராபபிள் 12 இருக்கும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆகாஷ் சிங் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக பவுலிங் போட்டுருக்காரு. ஏர்லையும் சரி, எப்பப்போ ஓவர் கொடுக்குறாங்களோ நல்ல ஒரு பேட்டிங் பிச். தர்மசாலாலே நல்லா பவுலிங்ன்றது ஸ்டார்டிங்லேருந்தே நல்லாவே ஒரு பிக் பண்ணி போட்டார். லெஃப்ட் ஆர்ம் சீமர், அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மிச்சல் மார்ஷ், மார்க்ரம், நிக்கலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத். கிடைக்கிற சான்ஸில் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் தான் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. திக்வேஷ் சிங், ஆவேஷ் கான், அதுக்கப்புறம் மயங்க் யாதவ், சிங், ஆகாஷ் சிங்கு, அதுக்கப்புறம் இவர் பிரின்ஸ் யாதவ். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 3 பேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஆகாஷ் தீப்பையும் சாதுல் தாவரி வெளியே உட்கார வச்சாங்க. நல்ல முடிவு எல்எச்சிக்கு. பட் இதுக்கப்புறம் எடுத்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இல்லை ஐபிஎல் வந்து முடிய போகுது. இவங்க அவுட் ஆஃப் த ஐபிஎல் போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாகவே இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆவேஷ் கானை ட்ராப் பண்ணிவிட்டு ரவி கிருஷ்ணாயை கூட உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிச்சில் கொஞ்சம் மிடில் டைட் பவுலிங் பண்ணலாம் ஸ்பின்னர்ஸ் அப்படின்றனால. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. மற்றபடி இதுதான் அவங்களோட ப்ராபபிள் 12 இருக்கும். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. நிறைய பேர் நாட் ப்ளே டேட் இந்த வெனியூவில் ப்ளே பண்ண கிடையாது. நிறைய பேருக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த குறிப்பிடத்தக்க பிளேயர்ஸ்க்கு மட்டுமே கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்ற வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு 8 பேர் தான் இந்த இதில் இருக்காங்க, 4 பேர். ஸோ நம்ம பார்த்துடலாம். ரஜத் படிதார், ஃபில் சால்ட் ப்ளே பண்ணால் ஃபில் சால்ட்டுமே பிளேயிங் லெவலில் இருப்பாருன்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணி தான் டீம்ன்றது எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட்டு ஒரு நல்ல ஆவரேஜ் இருக்காரு எல்எச்சிக்கு எகேன்ஸ்டாக. ப்ளே பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க ஃபில் சால்ட்டை. பட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாஷ் சிங் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க, நல்லா பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்குமே ஒரு ட்ரபுள்னு இருக்கும் ஃபில் சால்ட்டு. பார்க்கலாம். பட் ப்ளே பண்ணால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாட்ஸ் நல்லா வச்சுருக்காரு. விராட் கோலி, மார்க்ரம், ரிஷப் பண்ட், மயங்க் யாதவ், எஸ் தயால், அதுக்கப்புறம் திக்வேஷ் சிங், இவங்களுக்கு மட்டுமே ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ஆவரேஜ் இல்லைனா 1 விக்கெட் ஆவரேஜுக்கும் கம்மியாக பவுலர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம். விக்கெட் ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் கம்மி தான். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக போகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ஹிட்டர்ஸ்க்குமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ் கொஞ்சம் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஹிட்டர்ஸுக்கு பெரிய ஒரு ஹை ஸ்கோர் போனதில்லை இந்த கிரவுண்டில். ஏதாவது 1-2 பிளேயர்ஸ் மட்டுமே அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸை பார்த்துடலாம். ரஜத் படிதார் தான் ஃபஸ்ட் இருக்கார். சில மேட்சஸை சொதப்பிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரஜத் படிதார் மேபி ஸ்டாட்ஸ் இருக்குது. இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாராளமாக கிராண்ட் லீக் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹை ஸ்டாட்ஸ் டூ லோஸ்ட் ஆர்டர் பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்க ரஜத் படிதார் 2 மேட்ச்சில் எல்எச்சிக்கு எகேன்ஸ்டாக 141 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஆவரேஜ் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எவ்வளோ கிட்டத்தட்ட 70 ஆவரேஜ்ன்றது வந்துடும் உங்களுக்கு. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வென்யூவில் இவர் இன்னும் ப்ளே பண்ண கிடையாது. பட் ரஜத் படிதாருமே கொஞ்சம்
எப்போயாவது ஸ்டாண்டர்ட் ஆடுவார், அதிகபட்சமாக ஹிட் பண்ண போவார். அந்த மாதிரி போனார் அப்படின்னா அவுட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். பட் ஸ்டாட்ஸ் ஓரளவுக்கு எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக நல்லா வச்சிருக்காரு. ஃபில் சால்ட் பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 30 ரன் அடிச்சிருக்காரு. எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக இவருமே 60 ஆவரேஜ் இருக்காரு, 2 இன்னிங்ஸில் 120 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவர் ப்ளே பண்ணால் இவரையுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு சூப்பரான கிரவுண்டாக இருக்கும் இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 20 ரன்லேயே அவுட் ஆயிருக்காரு. ஏன்னு தெரில. இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் மட்டுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஸ்லோ பிச்சாக தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் ஸ்டில் விராட் கோலி 20 ரனில் அவுட் ஆயிருக்காரு. யார் அவுட் எடுத்தா என்னன்னு தெரியல. ஹிட்டர்ஸ் பெரிய உள்ள பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இந்த மேட்ச் விராட் கோலி எகெயின் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு பார்க்கலாம். பட் விராட் கோலிக்குமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்ட்டோ இந்த ஐபிஎல்லில் உங்களுக்கு அவுட் ஆன்றது ஆயிருக்காரு. இவர் கரெக்டாக பெங்களூர் பிச்சிலே அர்ஷத் கான், ஜிடியோட அர்ஷத் கான் விக்கெட் எடுத்தார். ஸோ அதே மாதிரி ஆகாஷ் சிங் இப்போ போட்டிருக்காரு, நல்லாவே போட்டிருக்காரு. பார்க்கலாம் விராட் கோலி அதை டேக்கிள் பண்ணிடுறாரு. பெரிய ஃபஸ்ட்டு பவுலிங்கில், அதாவது ஏர்லியராக விக்கெட் இந்த கிரவுண்டில் ஆவரேஜ்ன்றது இல்லை. மொத்தத்துக்கே விக்கெட் ஆவரேஜ்ன்றது லக்னோ ஏக்நாத் ஸ்டேடியமில் கம்மியாக தான் இருக்குது. பெரிய கிரவுண்டும் கூட. ஸ்பின்னர்ஸ் மிடில் தூக்கி போட்டு வேணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுவுமே 1 or 2 விக்கெட்ஸ் மட்டுமே விழுகும். கேச்சஸ் கிடைக்கிறது கஷ்டம். பெரிய கிரவுண்டாக இருந்தால் நம்ம சொல்லலாம் பவுலர்ஸ் தூக்கி போட்டு கேட்ச் கொடுத்து அவுட் எடுக்கலாம் அப்படின்னு. பட் ஃபீல்டர்ஸ் ரொம்ப தள்ளி இருப்பாங்க. யாருமே இல்லாத இடத்துல பால்ஸ் ட்ராப் ஆகி நிறையா பார்த்துருப்போம் ஏக்நாத் ஸ்டேடியமில். ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ ஒரு மேட்ச்சில் 20 ரன்னும் 5 இன்னிங்ஸில் 140 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 28 ஆவரேஜ்ன்றது இருக்குது விராட் கோலிக்கு எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக. கம்மி தான் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இது. பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு. மார்க்ரமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ரொம்ப பூராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 20 ஆவரேஜ் தான் இருக்குது. பட் இந்த வென்யூவில் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சில மேட்ச் சூப்பர் இன்னிங்ஸ் ஆடி பார்த்துருப்போம். கொஞ்சம் எல்லா பாலுமே சென்சிபிளாக பார்த்து ஆட தான் பார்க்காரு. பட் ஸ்டில் அவுட்ன்றது ஆயிருக்காரு 2 மேட்சாக. ஸோ இந்த மேட்ச் மார்க்ரமை கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் கொஞ்சம் அவரோட செல்ஃப் கேமை இம்ப்ரூவ் பண்ண தான் பார்ப்பார். நல்லா ப்ளே பண்ணுற சான்ஸுமே இருக்கும். எஸ்டாயாலுமே விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம மேட்ச் அனலைஸ் அப்போ பேசலாம். ஸோ 6 மேட்ச்சில் 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. டோட்டல் இன்னிங்ஸ் ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக வெறும் 20 ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. வென்யூவில் ஸ்டாட்ஸ் ஓரளவுக்கு 30 ஆவரேஜ் இருக்குது. ரிஷப் பண்ட் நம்ம எப்பயும் போல் இவர் ஸ்டாட்ஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி என்ன நீங்கள் எடுன்னு சொல்லி பார்ப்போம். தைரியம் இருந்தால் சொல்லி பார்ப்போம். ரிஷப் பண்ண ட்ரை பண்ணிப்பார், கிராண்ட் கேப்டன் ட்ரை பண்ணிப்பாருன்னு. தைரியம் வந்தால் சொல்கிறா நீ தைரியமான ஆச்சுன்ற மாதிரி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா மேட்சும். எனக்கு தைரியம் இல்லைங்க ரிஷப் பண்ண சொல்கிறதுக்கு. பட் ஸ்டாட்ஸ் இருக்கிறத நான் காட்டி தான் ஆகணும். ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஸ்டாட்ஸஸ் இருக்காரு. 12 மேட்ச்சில் 420 ரன் அடிச்சிருக்காரு. 35 ஆவரேஜ்ன்றது இருக்குது. வென்யூவில் கொஞ்சம் ஆவரேஜ் கம்மி தான். 6 மேட்ச்சில் 130, ஒரு 20 + 25 தான் ஆவரேஜ் இருக்குது. பட் இந்த மேட்ச்சு கொஞ்சம் ஈஸியன் ஸ்டாட்ஸ்ன்னு வச்சிருக்காரு. பட் இப்போ இருக்கக்கூடிய ஆர்சிபி பவுலர்ஸ் ஒரு டேக்கிள் பண்ணுவாரான்றது தெரியல. ரொம்ப உங்கள் சாய்ஸ். நான் ஸ்டாட்ஸ் இருந்தாலும் நான் சொல்ல விரும்பலை, ரிசர்வ் பண்ணிட்டேன். உங்கள் சாய்ஸ். நீங்கள் கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பிகாஸ் ஆஃப் த ஸ்டாட்ஸு. ஸோ சிஎஸ்கே கூட மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்டாட்ஸ் டு லோ ஸ்டாட்ஸில் அடுத்திருக்கக்கூடிய பிளேயர் பவுலரு மயங்க் யாதவ். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாக ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். போன மேட்ச் கொஞ்சம் சொதப்பலாக பவுலிங் பண்ணார் பிகாஸ் ஆஃப் குட் பேட்டிங் பிச்சு தரம்சாலா. ஸோ அதனால் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்டாயாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வென்யூவில் ப்ளே பண்ண கிடையாது. இன்னும் எல்எஸ்ஜிக்கு எகென்ஸ்டாக 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பர்டிகுலராக செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் அதிகமாக எடுப்பார். ஏர்லியராக விக்கெட் விழுகிறது கஷ்டம் தான். பட் மிடில் ஓவர்ஸில் 2-3 ஓவர் போடுவார். அப்போ விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். எஸ்டாயோட ஸ்டாட்ஸ் இதுதான். ஸோ இவங்களுக்கு தான் ஒரு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்குது. ரிக்வேஷ் சிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட்னு பிக் பண்ணியிருக்காரு. 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பார்த்துக்கலாம். புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப தான் அதே விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. டெத் பவுலிங் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரஜத் படிதாரோட ஆவரேஜ் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் தான் அதிகமாக இருக்குது, அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் அவ்வளோவா பெரிய ஆவரேஜ் இல்லை ரஜத் படிதாருக்கு. ஆயுஷ் பதோனியுமே இப்போ எந்த இன்னிங்ஸில் சான்ஸ் கிடைச்சாலும், எந்த கிரவுண்டில் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஐபிஎல்லாக இருக்குது ஆயுஷ் பதோனிக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இருந்தாலும் அவருடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஏக்நாத் ஸ்டேடியமில் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்ப அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆயுஷ் பதோனி, அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங்கில் டேவிட் மில்லர் சேசிங் பிளேயராக தான் இருந்திருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங்கோட ஆவரேஜ் 15, செகண்ட் பேட்டிங்கில் 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த சீசனில் ஒரு பெரிய உள்ள கிளச் பிளேயராக இருந்தாலும் இந்த சீசன் பர்டிகுலராக பெரிய உள்ள சீசன் கிடையாது. டேவிட் மில்லருக்கு சுத்தமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஒரு நிறைய மேட்சஸில் சொதப்பிட்டும் இருக்கார். ஈஸியாக வந்தோடனே அவுட்ன்றது எடுத்துடுறாங்க. பட் போன இயர் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் சூப்பர் பிளேயராக இருந்தார். எஸ்தயால் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் தான் அதிக விக்கெட்கள் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செகண்டரி ஸ்டாட்ஸ். இப்போ நம்ம மேட்ச் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்எஸ்ஜிக்கு பார்த்துடலாம். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே லெஃப்ட் ஆர்ம் சீம்ஸ்ட்டை கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றது இருக்குது. பட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஃபேவரபுளாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த பக்கம் எஸ்தயால் இன்சியலில் ஸ்டார்ட் பண்ணுவார் புவனேஸ்வர் குமார், எஸ்தயால் போடுவாங்க. பட் ஸ்டில்
ஒரு ஹர்ஷதீப் சிங் இல்லை இவர் போல்ட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஸ்டார்க்கு அந்த மாதிரி ஒரு எஸ்டேல கம்பேர் பண்ண முடியாது. ஏன் டைட் பவுலிங் பண்ணுவார், விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸுமே இருக்கும், 1 or 2 விக்கெட்ஸ். பட் ஸ்டில் இவங்க 2 பேர்த்தையுமே ஹர்ஷதீப் சிங் பண்ண மாதிரி இவங்க 3 பேர்த்தையுமே தூக்குவாரான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி பார்க்குறப்ப இவங்களுக்கு ஃபேவரபிளாக போகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். 2 மேட்சை சொதப்பிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஓப்பனர்ஸ். மார்க்ரம் இந்த மேட்ச் கொஞ்சம் கிளிக்காக இருக்க சான்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ், கொஞ்சம் ஆப்போனண்ட்டோட பவுலிங்ஸ் வந்து ஏர்லியாக இருக்கக்கூடிய பவுலர்ஸ் ட்ரபிள் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மார்க்ரம் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணுற சான்ஸ் இருக்கும். மிச்சல் மார்க்ஸுமே ஸ்கோர் பண்ணுற சான்ஸ் இருக்குது. நிக்கோலஸ் புரானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3-4 மேட்சாக ஒரே பாலுக்கு 3 விதமான 3 பவுலர்ஸ் அவுட்டுன்ற ஆயிருக்காரு. அன்ஜுல் கம்போஜ், ஹர்ஷதீப் சிங்கு, அதுக்கப்புறம் ஒரு பவுலர் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் எல்லாத்துக்குமே அவுட்டுன்றாயிருக்காரு. நிக்கோலஸ் புரான் ஒரே பாலை போட்டு அவரும் ஒரே ஷாட் ஆடுறாரு. அதே மாதிரி எல்பின்றது ஆகிட்டு இருக்காரு. நிக்கோலஸ் புரான் ரொம்பவுமே ஒரு ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக வந்துட்டு இருந்தார் ஸ்டார்ட் ஆஃப் ஐபிஎல். அதுக்கப்புறம் இவரை எப்படி அவுட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட்டர்ஸ் பெரிய உள்ள இது இல்லை. ஒரு மேட்ச்சில் 40 ரன் பொறுமையாக ஆடி எடுத்தார் நிக்கோலஸ் புரான். இன்னொரு மேட்ச் வந்து ஒரு 70 ரன்ஸ்ன்ற ஸ்கோர் பண்ணான்னு நினைக்கிறேன். அதுவுமே சேசிங்கில். ஸோ சேசிங்கில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் பெரிய உள்ள ஸ்டாட்ஸுமே இல்லை ஆர்சிபிக்கு எகென்ஸ்டாகவும் சரி, இந்த வென்யூலையும் சரி. அதேமாதிரி இந்த வென்யூ கொஞ்சம் ஸ்லோ பிச்சுனால நிக்கோலஸ் புரான் எடுக்குமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ப்ளஸ் ஆர்சிபியோட பவுலிங்கும் நல்ல அட்டாக்ன்றது வச்சிருக்காங்க. அப்படின்றப்ப இந்த மேட்ச்சும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் நிறைய பேர் இன்னுமே ஒரு நிக்கோலஸ் புரான் ஷார்ட் பிளேயர்னால கிராண்ட் லீக்ல அதிகமாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களும் ரொம்ப ரிஸ்க்காக போகிற ஒரு 10-11 டீம் போடுறீங்கன்னா நிக்கோலஸ் புரான் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன், பட் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ரிஷப் பண்டை என்ன பண்ணுறதுன்னு. ஆயுஷ் பதோனி, நான் ரிஷப் பண்டுக்கு பதிலாக ஆயுஷ் பதோனிக்கு நான் போன மேட்ச் போனேன். ஸோ நான் வின்னுன்றது பண்ணேன். ஸ்மால் லீக்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சி ஆயுஷ் பதோனி 70 ரன்னுக்கு மேலே அடித்தார். ஸோ இந்த மேட்ச்சுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ரிஷப் பண்டை தவிர்த்து. பட் ரிஷப் பண்டு கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, அதேமாதிரி நோட் பண்ணிங்க. ஆயுஷ் பதோனி கிடைக்கிற சான்ஸ்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறப்போ ஃபஸ்ட் பேட்டிங்கில் அதிக ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சேசிங்கில் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் சொதப்பியிருக்காரு. அதனாலேயும் கூட அவருடைய சேசிங் இது வந்து போராருக்கு ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட்டிங்கில் அதிக ஆவரேஜ் வச்சிருக்காரு ஆயுஷ் பதோனி. ஸோ டேவிட் மில்லர் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு, இந்த மேட்ச்சு கன்சிடர் பண்ண தேவையில்ல. டேவிட் மில்லர் அதாவது எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிஷப் பண்டுக்கு பதிலாக ஆயுஷ் பதோனியை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. டேவிட் மில்லருக்கு பதிலாக அப்துல் சமாதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்துல் சமாது கிடைக்கிற சான்சஸில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ட்ரீம் டீம்குள்ளே வந்திருக்காரு. ஸோ ஏர்லியாக விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா அப்துல் சமாது இன்னும் நிறையா பால்ஸ் ஆடலாம். இல்லை இவங்களே மேலே கொஞ்சம் 2 பேர் ஆடுனாங்க 15 ஓவர்ஸ் மேலே போனாலுமே ரிஷப் பண்ட் பேட்டிங் வரமாட்டார் கண்டிப்பாக. ஆயுஷ் பதோனி இல்லை அப்துல் சமா தான் ரன் ஏற்ற அனுப்புவாங்க. அப்படின்றப்போ அவர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பக்கம் டீம் டேவிட்டை என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி அப்துல் சமா தான் இங்கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வென்யூவில் 5 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்துக்கா திக்வேஷ் சிங் 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. எகெயின் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஆர்சிபியில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். இந்த வென்யூவில் மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் டைட் பவுலிங் பண்ணலாம். ப்ளஸ் அந்த டைட் பவுலிங் பண்ணுறப்ப ப்ரெஷர் ஆகி 1 or 2 விக்கெட்ஸ் விடுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் இருக்கார், படிக்கலும் வெளியில் போயிட்டார். அவருக்கு பதிலாக ஜேக்கப் பத்தல் உள்ளே வந்திருக்காரு. மற்ற எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் ஆர்சிபியில். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரமோட பவுலிங் பற்றி பேசணும் அப்படின்னா 2 மேட்சாக கொடுக்கல. மேபி விக்கெட்ஸ் யாருனாலும் எடுக்க முடியும். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் சிங்கு, மயங்க் யாதவ், பிரின்ஸ் யாதவ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப மார்க்ரம் யூஸ் பண்ணுறதில்ல. எதுக்கு யூஸ் பண்ணார் அப்படின்னா ஏர்லியராக வந்து இந்த சாதுல் தாகூர் இவங்கெல்லாம் ஆகாஷ்தீப் ப்ளே பண்ணப்போ விக்கெட்ஸ் எடுக்க முடியல. அதனால் ஒரு கோல்டனாக ரசலை யூஸ் பண்ணுற மாதிரி மார்க்ரம் யூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவுமே கம்மி. இன்கேஸ் ஜேக்கப் பத்தலை எடுக்கணும், ஏர்லியராக இவங்களால எடுக்க முடியல அப்படின்னா ஒரு கோல்டனாக மட்டுமே ஜேக்கப் பத்தலுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும் மார்க்ரம. பெரிய அளவில் பவுலிங் சான்ஸ் இல்லை. பேட்டராகவே ஒரு பியூர் பேட்டராகவே கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்ரம. ஸோ இந்த மேட்ச்க்கும் ஆவேஸ் கான் பெரிய ஸ்டார்ஸ் இல்லை, ஒரு 2-3 மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். யாராவது இவர் தான் ஆவேஸ் கான்ன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணார். எகெயின் அவருடைய பழைய நிலைமைக்கு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் ஆவேஸ் கான். ஸோ இந்த பர்டிகுலர் வென்யூவில் கொஞ்சம் வேரியேஷன் ஸ்லோவர் ஒன்ஸு அந்த மாதிரி போடுற பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் விக்கெட்ஸ்ன்றது ட்ராப் ஆகும். அப்படின்றப்போ ஆவேஸ் கான் மேபி ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஆவேஸ் கானுக்கு பதிலாக மயங்க் யாதவ் ஸ்டாட்ஸ் இருக்க பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் பயங்கர ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பிளேயரு. ப்ளஸ் இந்த வேரியேஷன்ஸ் போகிறனால திடீர்னு ஒரு ஸ்லோவர் பால் போடுறாரு, அது வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்ப ஸ்லோவாக மாறிடும். அப்படின்றப்போ அதில் டிசீவ் ஆகி பேட்ஸ்மேன்ஸ் அதே விக்கெட்டுகள் விடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த வென்யூலையும் 3 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்துக்காரு. பிகாஸ் ஆஃப் த ஃபாஸ்ட்டை வந்து அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட் பால் ஆடிடுவாங்க. பட் அதுக்கு 2 பால் அதிவேகமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக போடுறப்ப ஸ்லோவர் ஒன்ஸ் போடுறப்ப விக்கெட் விடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். மயங்க் யாதவ், ஆகாஷ் சிங்கு சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு. ஏர்லியாக போடுவார், ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரு. ஸோ இவருமே விக்கெட்டு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பிரின்ஸ் யாதவை மிடில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேர் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சுட்டு பிரின்ஸ் யாதவை மிடில் யூஸ் பண்ணுறாங்க. மிடில் போட்டாலுமே பிரின்ஸ் யாதவ் 1 விக்கெட் எடுக்கிறார். ஸோ இந்த 3 பேர்த்தில் ஸ்டாட்ஸ் அதிகமாக இருக்க பிளேயர் மயங்க் யாதவ் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் சாய்ஸ் உங்களுக்கு ஆகாஷ் சிங்கை நான் சொல்கிறேன்.
தேர்ட் சாய்ஸாக மட்டும் ஃபினிஷ் யாதவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீம்லாம் இதுதான் மேட்ச் அனலைசிஸு. கிராண்ட் லீக் கேப்டன் விஷயம்னா கண்டிப்பாக மிச்சல் மார்ஷு, மார்க்ரம்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மார்க்ரம்மை ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷை ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க ரெண்டு பற்றியும் கிராண்ட் லீக்கில் கேப்டன் விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர் நிக்லஸ் போரான் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, சுத்தமாக ஸ்டாட்ஸ் இல்லை, ப்ளஸ் ஒரே பாலுக்கு அவுட் என்று ஆகிட்டு இருக்கார் நிக்லஸ் போரான். ரிசர்வ் பண்ணிட்ட சொல்லுவோமா வேணாமான்னு ஒரு யோசனையாக இருக்குது. சரி சொல்லுவோம், ஸ்டாட்ஸ் இருக்குது, நான் ஸ்டாட்ஸ் வைஸ் எப்போயுமே போவேன். பட் ஸ்டாட்ஸ் இருந்தாலும் நான் விளாட மாட்டேன்டா, நீ முடிஞ்ச எர்றா, நான் தைரியம் வந்தால் எர்றான்ற மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டுருக்காரு ரிசர்வ் பண்ணிட்டு. சரி ஸ்டாட்ஸ் இருக்குது, அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடிய டீம்ஸ் அதிகமாக போடுறோம் அப்படின்னா, நான் ஒரு 5-6 டீம் போடுறேன் அப்படின்னா 6வது டீமில் ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆயுஷ் பதோனி போன மேட்ச்சுக்கு ட்ரீம் டீம் கேப்டனாகவே வந்தார். ஸோ எகைன் ஆயுஷ் பதோனி ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. கிராண்ட் லீக்ஸில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி அதிக பர்சன்டேஜ் வந்திருப்பார். அப்துல் சமாத் நான் சொன்ன மாதிரி ரிசர்வ் பண்ணிக்கு பதிலாக ஆயுஷ் பதோனியும் டேவிட் மில்லருக்கு பதிலாக அப்துல் சமாத் ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக அப்துல் சமாத், அதுக்கப்புறம் ஆகாஷ் சிங்கு, இவங்கெல்லாம் வந்து லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ஸ் கேப்டன் விஷயம் பொறுத்த வரைக்கும் அந்த பக்கம் தான் அதிகமாக இருப்பாங்க. மேபி இன்னுமே உங்களுக்கு மார்க்ரம் பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும், நிக்லஸ் போரானும் பர்சன்டேஜ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் ஸ்மால் லீக்கில். பட் ஸ்டில் இவங்க ரெண்டு பேருமே சுத்தமாக ஃப்ளாப்பில் இருக்காங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் மார்க்ரம் கிளிக்காக இருக்கான சான்ஸ் இருக்கும். ஸ்மால் லீக்ஸில் அதிகபட்ச சாய்ஸஸ் இல்லை. ஸோ அதனால் விராட் கோலி, மார்க்ரம், நிக்லஸ் போரானு இவங்க 3 பேத்துக்குள்ளே தான் மாற்றி போடுவாங்க. ஏன்னா கீழே ஹேசல்வுட் கிடையாது, லுங்கி இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றப்போ ஸ்மால் லீக்கில் எல்லாருமே விராட் கோலி, மார்க்ரம், நிக்லஸ் போரான் 3 பேத்துக்குள்ளே தான் மாற்றி போடுவாங்க. அப்போ உங்களுக்கு விராட் கோலி கேப்டன், மார்க்ரம் வைஸ் கேப்டனே பெட்டராக இருக்கும். இல்லை கொஞ்சம் ரிஸ்க்காக நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நிக்லஸ் போரானே உங்களுக்கு கிளிக் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜேக்கப் பெத்தல் ஏர்லியராக அவர் வந்து பவர் பிளே யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் என்று வாங்கி கொடுக்குறாரு. ஸோ பிக் பண்ண பாருங்கள் மேக்ஸிமம். ஏன் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் ஆகாஷ் சிங் இருக்கார், பட் ஸ்டில் ஆனால் ஜேக்கப் பெத்தல் வந்து ஒரு ஹிட்ரு தான். அந்த வயசு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஹிட்டர்ஸ் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பெரிய கிரவுண்டும் கூட, ஒரு சின்ன கிரவுண்ட் பெங்களூரில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார், டெல்லியிலும் கொஞ்சம் அடித்தார், பட் அக்ஷர் பட்டேலை வச்சு தூக்கிட்டாங்க. அப்போது ஜேக்கப் பெத்தல் ஒரு 50-50 பிளேயர் தான், ஃபில் சால்ட் மாதிரியும். ஸோ 50-50 தான் சொல்ல முடியும், 100% ஜேக்கப் பெத்தலை சொல்ல முடியாது. கொஞ்சம் டீசெண்டாக ஆடிட்டுருக்காரு. போன மேட்ச் கேட்ச்ன்றதையும் ட்ராப் பண்ணாங்க சிஎஸ்கே. ஸோ அதனால் இன்னுமே ஹை ஸ்கோர்ன்றது போனார். மினிமம் ஒரு 20+ அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லை ஆகாஷ் சிங் ஏர்லியராக எடுக்கிறதுக்கான சான்சஸ்மே இருக்கும். ஆகாஷ் சிங் ஒரு நல்ல பவுலர், நல்லாவே பவுல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஒரு ட்ரீம் டீமுக்குள்ளே கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். ஸ்மால் லீக்கில் அவர் தான் ட்ரை பண்ணுவாங்க, அவரை பற்றி பேச தேவையில்லை. பட் கிராண்ட் லீக்கில் கேப்டன் விஷயம் வருவாரான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எல்ஜிக்கு எகேன்ஸ்டாக கொஞ்சம் ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது, இந்த வென்யூவில் கம்மியாக தான் இருக்குது. ரஜத் பட்டிதார் எல்ஜிக்கு எகேன்ஸ்டாக அதிகமாக அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். மயங்க் அகர்வாலுக்கு நான் ஸ்டாட்ஸ் பார்த்தேன், பெரிய அளவு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை மயங்க் அகர்வாலுக்கு. பட் ஸ்டில் போன மேட்ச் வந்து ஒரு உர்வில் பட்டேல் உள்ளே கொண்டு வந்தாங்க, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ அவரையுமே கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணால் மயங்க் அகர்வாலை ட்ரை பண்ணலாம், மேலேயும் வருவார். ப்ளஸ் இவர் வந்து கொஞ்சம் ஹிட்டர் கிடையாது, ஓரளவு டீசெண்டாக ஸ்டாண்டர்டாக ஆடக்கூடிய பிளேயர் தான். இந்த பர்டிகுலர் வென்யூ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பட் வென்யூலையும் பெரிய ஒரு ஆவரேஜ்ன்றது கிடையாது. இந்த மேட்ச் கொஞ்சம் ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரோட செகண்ட் சான்ஸாக இருக்கும் ஐபிஎல்ல. அன்சோல்டாக போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே எடுத்திருக்காங்க அப்படின்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம் பார்ப்பார். கேஎல் ராகுல் பஞ்சாப் கிங்ஸை கேப்டன்ஷிப் பண்ணுறப்போ இவர் கூட நின்று இவருமே கேஎல் ராகுல் இவருமே நிறையா இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. அப்போலாம் டீசெண்டாக ஆடிருக்காரு. அதுக்கப்புறம் ஆள் காணாமல் போயிட்டார். இப்போ தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, பார்க்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கிறாரா என்ன ஏதுன்னு. குர்னால் பாண்டியா இந்த மேட்ச் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4 ஓவர் கண்டிப்பாக சுயா சர்மா இவங்க 4 ஓவர் கண்டிப்பாக போடுவார். குர்னால் பாண்டியாட்ட ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டின்றது ஒரு கிளச்சுன்றது இருக்குது. அது என்னென்னா ரசல் பண்ணுற மாதிரி அவருமே விக்கெட் எடுக்கிறார். அப்படின்றப்போ இந்த வென்யூலையும் உங்களுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ்மே இருக்கும் கண்டிப்பாக. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, நிக்லஸ் போரான், ரிஷப் பண்ட் இருக்காங்க, டேவிட் மில்லர் இருக்காங்க. பட் ஸ்டில் அவர் வந்து ஒரு ட்ரிக்கி பவுலர்னால விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பெரிய உள்ள விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் கிடையாது. மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கிரவுண்டில் ஜடேஜா ஆயுஷ் பதோனியை தூக்குனாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வேணால் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ரொமாரியோ ஷெர்பர்டு ஹிட்டர்ஸுக்கு பெரிய உள்ள இந்த வென்யூவில் இது இல்லை. பட் ஸ்டில் டிம் டேவிட், ரொமாரியோ ஷெர்பர்ட்லாம் பார்த்து கரெக்டாக எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிக்கிற மாதிரி ஒரு கண்ணமுடி சுற்றுற ஹிட்டர்ஸாக இருக்க மாட்டுறாங்க. நல்லா ஒரு கடைசியில் வந்து ரன்ஸை ஏற்றி ஒரு கிளச் பிளேயர்ஸாக இருக்காங்க. அப்படின்றப்போ ஜேக்கப் பெத்தல் ஏரியில் ஃப்ளாப் ஆகிட்டா, இவங்களுக்குலாம் மயங்க் யாதவும் ஃப்ளாப் ஆகிட்டா இவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஜித்தேஷ் சர்மாவை சில மேட்சஸ் பார்க்கறது இல்லை. இந்த மேட்ச் பார்க்குறது டவுட் தானே. விக்கெட் ஆவரேஜ் கொஞ்சம் கம்மி தான் இந்த வென்யூவில். நான் சொல்கிற மாதிரி 5-6 விக்கெட் தான் போகும். அப்படின்றப்ப இவங்களுக்குள்ளேயே முடியறதுக்கான சான்ஸுமே இருக்கும். லுங்கி இங்கிடி எகெயின் இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. ஹேசல்வுட் பிளே ஆஃப்ஸ்குள்ளே தான் உள்ளே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் லுங்கி இங்கிடி தான் பவுல் பண்ணுவார் ஆர்சிபிக்கு.
புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட் எடுக்கலாம். ஃபஸ்ட் பவுலிங்னா டெத்தில் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் விழுகும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். எஸ் தயால செகண்ட் பவுலிங்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மேட்ச் கிராண்ட் லீக்ஸில். ஏன்னா செகண்ட் பவுலிங்னா அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸுமே இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா வச்சிருக்காரு. சிவா சர்மா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கானமி பவுலர் தான். நமக்கு தேவை விக்கெட்ஸு. ஆனால் விக்கெட்ஸ்க்கான ஒரு லக்குன்றது சிவா சர்மாவுக்கு இல்லை. டைட் பவுலிங் பண்ணுறாரு. எடுத்தால் ஒரு விக்கெட், அதிகபட்சமாக 2 விக்கெட்டுமே, அதுவுமே சில மேட்சஸ் மட்டுமே. அப்படின்றப்போ ஆர்சிபியோட பிளேயிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயராக சிவா சர்மா இருக்கார். அது அவங்களுடைய டீமுக்கு மட்டுமே நல்லதே, நமக்கு ஃபேண்டஸ் டீம் நல்லதாக இல்லை. ஏன்னா விக்கெட்ஸ் எடுக்கிறது கிடையாது. ஸோ அதேமாதிரி யோசிச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டீமில் கிராண்ட் லீக் கேப்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பிக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எஸ் தயாலை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பர்சன்டேஜ் இந்த குறைஞ்சிருக்கும். சில மேட்சாக விக்கெட்ஸ் எடுக்கிறது கிடையாது எஸ் தயால். அப்படின்றப்போ உங்களுக்கு கிராண்ட் லீக்கில் நீங்கள் தரமாக எஸ் தயாலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட், ஸோ ரொமாரியோ ஷெர்பட் டிம் டேவிட்டோட ரிப்ளேஸ் பண்ணார் லாஸ்ட் மேட்ச். ஸோ டிம் டேவிட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ பிச்சஸில் இன்னுமே ஒரு ரொமாரியோ ஷெர்பட்டை விட இன்னுமே ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டில் ஆடக்கூடிய பிளேயர் டிம் டேவிட்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டிம் டேவிட் எஸ் தயாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்ஸில் கிராண்ட் லீக் கேப்டன்சி ரஜத் படிதார், உங்களுக்கு ஜேக்கப் பெத்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி, இவங்கெல்லாம் கிராண்ட் லீக்கில் கேப்டன்சியாக ட்ரை பண்ணி பாருங்கள். போன மேட்சே 3 விக்கெட் பிக் பண்ணார் லுங்கி இங்கிடி. ஸோ வேரியேஷன்ஸும் நல்லா போடுறதுனால இந்த பிச்சில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லுங்கி இங்கிடி. விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு. இதுதான் கிராண்ட் லீக்கோட கேப்டன்சி. ஸ்மால் லீக்ஸில் மற்றபடி உங்களுக்கு விராட் கோலி தான் கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. மார்க்ரம் ஒய்சி, நிக்கோலஸ் பூரான் ஒய்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட அனலைசிஸ். இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நிக்கோலஸ் பூரான், விராட் கோலி, மிச்சல் மாஸ், ஆயுஷ் பதோனி, ரஜத் படிதார், ஜேக்கப் பெத்தல், மார்க்ரம், குர்னல் பாண்டியா, எஸ் தயால், மயங்க் யாதவ், லுங்கி இங்கிடி. இங்கே லுங்கி இங்கிடிக்கு பதிலாக ஹேசல்வுட் வந்தால் ஹேசல்வுட் பிக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக ஃபில் சால்ட் உள்ள வருவாரான்னு தெரியல. மேபி உங்கள் 2 பேர்த்தையும் பிளே ஆஃப்ஸ் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். கேப்டன் ரஜத் படிதார், வைஸ் கேப்டன் மார்க்ரம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரான், ரிசப் பண்ணிட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் சாய்ஸு. இதை பார்த்து சூஸ் பண்ணுறது வெரி வெரி ரிஸ்க். ஸோ மாடலாக எடுத்துகிட்டு சூஸ் பண்ணுங்கள். ஸ்டாட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸ்டாட்ஸ் இருந்தாலும் ரிசப் பண்ணிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். மிச்சல் மார்ஸு, அஜத் படிதார், மயங்க் அகர்வாலை ட்ரை பண்ணியிருக்கேன் ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக. அப்துல் சமாத், மார்க்ரம், புவனேஸ்வர் குமார், எஸ் தயால், திக்வேஷ் சிங். ஸோ கருண் நாயருக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடச்சிச்சு கிரிக்கெட்டில். அவர் ஃபஸ்ட் மேட்ச் ஒரு 85 ரன் ஸ்கோர் பண்ணார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ளாப்பு தான். அதே மாதிரி மயங்க் அகர்வால் ஃபஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஹிட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அந்த கால்குலேஷனில் எடுத்திருக்கேன். ஃப்ளூக்கில் தான் லக் அடிக்குன்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ல ரிஸ்கியாக. கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரான். இதுதான் நம்மளோட டீம்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலில் இன்னும் ஜாயின் பண்ண வந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேம் நேம் சேம் லோகோவில் உங்களுக்கு ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம யாருமே உங்ககிட்ட காசு கொடுங்க நாங்கள் டீம் தரோம்லாம் கேட்க மாட்டோம். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். கரெக்டான அட்ரஸை போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும். ஸ்மால் லீக்ஸ்க்கான வின்னிங்ஸு, டியோ பிக்ஸ்க்கான வின்னிங்ஸு, ரியல் 11 ட்ரேடிங்க்கான வின்னிங்ஸு எல்லாமே போட்டுருப்போம் போஸ்ட்டு. ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டான விசன் 11 உங்களுக்கு கிளாஸஸ் அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் விசன் 11 யூஸ் பண்ணலாம். விசன் 11 கிளாஸ்ன்றது ஆகாது. நான் பல வருஷமாக விசன் 11 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சேஃபஸ்ட் ஆப்பும் கூட. ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் விசன் 11ல். ஒரு பெஸ்ட் ஆப்பு. ஸ்மால் லீக்ஸ்க்குனே ஒரு பெஸ்ட் ஆப்பாக இருக்குது விசன் 11. ரியல் 11 பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுப்பாங்க. ஸ்மால் லீக்ஸும் இருக்குது. ஒரு யூனிக்கான ஆப்பு. ஸ்மால் லீக்ஸ் அதிகபட்சமாக யாருமே இருக்க மாட்டாங்க. லோ காம்படிஷனாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு மினிஜியல் இருக்குது. ட்ரேடிங்குமே அதிக ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. எல்லா ஆப்ஸுக்குமே 2K டெக் தான் ரெஃபர் கோடு. ஸோ நம்மளோட ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போனஸ் தருவாங்க. நீங்கள் அதையுமே யூஸ்ன்றது பண்ணிக்கலாம்.